பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஒரு மாதத்தை கடந்து வருவது, புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிப்பது தேவனுடைய கிருபை அல்லவா? இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களை பார்த்தது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருந்தா போதும். இன்னைக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், என்ன செய்வதுன்னு தெரியல, எப்படி அதை மேற்கொள்வதுன்னு தெரியல. கடந்த மாதம்லாம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டேன், இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதாக. நீங்களும் எதை குறித்து பயப்படுறீங்க? உங்களுக்கு முன்னால வழி திறக்கும். உங்களை துரத்தி கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். நீங்க சும்மா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. அவர் யுத்தம் செய்து ஜெயம் கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். தகப்பனே, அருமையான உடைய பிள்ளைகள் ஒரு புது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல நீங்க அவங்களுக்காக யுத்தம் பண்ண போறீங்க, ஜெயம் கொடுக்க போறீங்க. அவங்க குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல, பிள்ளைகள் காரியத்துல, எந்த காரியத்துல என்ன போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்திருந்தாலும் நீங்க ஜெயம் கொடுக்க போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நான் சும்மா இருப்பேன். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.